இன்றைக்கு டாக் ஆஃப் த டே ஆக அமெரிக்க ஊடகங்களில் பேசப்படக்கூடிய ஒரு செய்தியை அல் ஜசீரா கவலையோடு சுட்டிக்காட்டியிருக்கிறது. அது என்ன செய்தின்னு சொன்னால், 1 மில்லியன் மக்களை காசாவிலிருந்து லிபியாவுக்கு மாற்றுகிற ஒரு திட்டத்தை அமெரிக்க அதிபர் கொண்டிருக்கிறார் என்பதுதான் அந்த திட்டமாக இருக்கிறது. இஸ்ரேலிய அரசாங்கம் உடனடியாக தன்னுடைய கொள்கைகளை மாற்ற வேண்டும், காசாவில் இருந்து முற்றுகையை நீக்க வேண்டும், மொத்தமாக பாலஸ்தீனத்தை விட்டு அவர்கள் வெளியேற வேண்டும், அவங்கள எல்லைக்குள்ள அவங்க போயிடணும், காசா அண்ட் வெஸ்ட் பேங்க் பகுதிகளை பாலஸ்தீன மக்கள்கிட்ட கொடுத்துடணும் என்கிறத மிக துல்லியமாக அவர்கள் தெரிவித்திருப்பது மட்டுமல்லாமல், காசாவை பற்றி நாம் அமைதியாக இருக்கிற போது உக்ரைன் பற்றிய நம்முடைய நிலைப்பாடுகளை மக்கள் புரிந்து கொள்ளவே மாட்டார்கள் என்கிறார் பிரான்சினுடைய அதிபர். இந்த வயசான காலத்தில் கூட ஷைத்தான் அந்தால போட்டு படுத்துற பாடு, ஷைத்தானியத்து பேச்சுக்களையே அந்தால் பேசிக்கிட்டு இருக்கிறான். இந்த 14 இயக்கங்களும் ஆயுதங்களை கொண்டு வந்து பிஎல்ஓட்ட கொடுத்து சரணடையணும். யார்கிட்ட? ஒன்னுக்கும் முதவாத இந்த குரூப்கிட்ட, இந்த மஹமூத் அப்பாஸ்ங்கிறவன் இருக்கிறானா இல்லையா, இந்த குரூப் ஒன்னுக்கும் முதவாம முழுக்க என்னன்னா ஒரே ஒரு வித்தியாசம், இந்த ஆளு வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய இஸ்ரேல்காரன் வேலையை செய்யறாரு, அந்த இஸ்ரேல்காரன் இஸ்ரேல்ல உட்கார்ந்துட்டு அவன் வேலையை செய்யறான், அவ்வளவுதான் வித்தியாசம். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 589வது நாளாகவும் இஸ்ரேல் நடத்தி வருகிற பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு எதிரான தொடர் தாக்குதல்கள் தொடர்பான செய்திகளை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். காசா மற்றும் காசாவையொட்டிய சர்வதேச நிலப்பரப்பில் என்னவெல்லாம் நடக்கிறது என்பது இன்றைக்கு முக்கியமான செய்திகளாக பல செய்திகள் இடம் பிடித்திருக்கிறது. குறிப்பாக இன்றைய நாளில் 34வது அரப் லீக் உச்சி மாநாடு ஈராக்கிலே நடைபெற்று வருகிறது, பகதாதிலே நடைபெற்று வருகிறது. அதே நேரத்தில் காசா தொடர்பான ஒரு புதிய திட்டத்தை டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் அறிவித்திருக்கிறார். அதுவும் ஒரு பரபரப்பான செய்தியாக மாறி இருக்கக்கூடிய நேரத்தில் கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக பாலஸ்தீனத்தின் காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் இதுவரைக்கும் 153 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். 459 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினம் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களை அதிகரித்திருக்கிறது. ட்ரோன் தாக்குதல்கள், குவாட்காப்டர் தாக்குதல்களை தாண்டி அவர்களுடைய ஹெலிகாப்டர்கள் மூலமான தாக்குதல்களையும் நேற்றைய தினம் உச்சமாக நடத்தி இருக்கிறார்கள். கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக இவ்வளவு பெரிய அழிவுகள் ஏற்படுவதற்கு அது ஒரு காரணமாக இருக்கிறது என்கிற செய்திகளை நம்ம காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் அறிவித்திருப்பதை பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் காசாவில் இனப்படுகொலைகளை நிறுத்துவதற்கு அரப் லீக் உடனடியாக தயாராக வேண்டும், தலையிட வேண்டும் என்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு. இன்றைக்கு அரப் லீகினுடைய மாநாடு நடைபெறுகிற நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இந்த அறிவித்தலை விடுத்திருந்தாங்க. குறிப்பாக காசாவினுடைய இனப்படுகொலைகளை நிறுத்தவும், பாசிச ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிய ராணுவத்திற்கு எதிரான அவசர தடைகளை விதிப்பதற்கும் நாங்கள் அரபு உச்சி மாநாட்டை கோருகிறோம் என்று அறிவித்திருந்தார்கள். ஏன்னா நிறைய விஷயங்கள் அவங்க பண்ண முடியும். இஸ்ரேலுடைய ராணுவத்திற்கு எதிரான தடைகளை விதிக்க முடியும், இஸ்ரேலுடைய ராணுவம் செய்கிற அந்த அநியாயங்களை சுட்டிக்காட்டி அந்த அடிப்படையில் வெளிநாடுகளுடைய தடைகளை கொண்டு வர முடியும், ஐநாவில் கோரிக்கைகளை முன்வைக்க முடியும், இதுவெல்லாம் செய்ய முடியும். ஆனால் அரபு நாடுகள் இதை செய்யாமல் இருக்கின்றன. எனவே நீங்க இதையெல்லாம் பண்ணுங்க, எங்களுக்காக, எங்க மக்களுக்காக பண்ணுங்க என்கிற கோரிக்கையை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு விடுத்திருப்பது மட்டுமல்லாம, காசாவில் நடக்கக்கூடிய இந்த அநியாயம் என்பது உலகத்தாருடைய கண்களுக்கு முன்னால் நடைபெற்று வருகிறது, அதை கண்டும் காணாமல் கடந்து செல்லாதீர்கள் என்கிற ஒரு இறுக்கமான அன்பான கோரிக்கையையும் அவர்கள் இந்த உலக மக்களுக்கு முன்வைத்திருக்கக்கூடிய நேரத்தில், சற்று நேரத்துக்கு முன்பதாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, எந்த விதமான முன்னிபந்தனைகளும் இல்லாமல் கத்தர் தலைநகர் தோஹாவில் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கும் இடையில சமாதான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இறைவனுக்கே எல்லா புகழும், அல்ஹம்துலில்லாஹ்.
பிஸ்மில்லா, அல்லாஹ் அதை வெற்றிகரமாக ஆக்க வேண்டும். என்னன்னா இந்த பேச்சுவார்த்தைகளில் இழுபறியே என்னன்னு கேட்டா இஸ்ரேல் முன் நிபந்தனைகளை போட்டு கொண்டிருந்தது தான். நாங்க உங்களோட சமாதானத்துக்கு வரணும்னா நீங்க இப்படி இப்படி பண்ணணும் என்று சொல்லி பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு சொல்லிக் கொண்டிருந்தாங்க. பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அவற்றை ஏற்றுக்கொள்ள மறுத்துக்கொண்டே இருந்தார்கள். அதுதான் இந்த பின்னடைவுக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தது. தற்போது அமெரிக்க அதிபர் வந்து சென்றதற்கு பிறகு நேரடியாக அமெரிக்காவே பாலஸ்தீன விடுதலை அமைப்போட பேச்சுவார்த்தை நடத்திய காரணத்தினாலேயும் எந்த விதமான முன்னிபந்தனைகளும் இல்லாமல் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்திகளாக இருக்கிற அதே நேரத்தில் ஐரோப்பிய நாடுகள் இன்றைக்கு ஒரு முக்கியமான மிக சிம்ம சொப்பனமான அறிவிப்பை விடுத்திருக்கின்றன. குறிப்பாக நமக்கு தெரியும், மக்ரான் பிரான்சினுடைய அதிபர் மீண்டும் மீண்டும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்கிறாரு. கடந்த காலங்களில் முழுவதுமாக இஸ்ரேல் சார்பானவராக இருந்தவர் மீண்டும் பாலஸ்தீன ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருப்பது மட்டுமல்லாமல் அடுத்த மாதம் பாலஸ்தீனத்தை தனி நாடாக பிரான்ஸ் அங்கீகரிக்கும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அப்படி அங்கீகரித்தால் ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் இருக்கக்கூடிய வீட்டோ பவர் கொண்ட நாடுகளில் முதன்மையாக பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கிற நாடாக பிரான்ஸ் மிளிரும் மலரும் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தான் இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகள் அல்பேனியாவில் ஒரு முக்கியமான கூட்டத்தை நடத்தியிருந்தார்கள். காசா தொடர்பாக, உக்ரைன் தொடர்பாக நடத்தப்பட்ட ஒரு கூட்டம். அதில் நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தைகளில் அவர்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஸ்பெயின், நோர்வே, ஐஸ்லாந்து, அயர்லாந்து, லக்சம்பர்க், மால்டா, ஸ்லோவேனியா ஆகிய பல நாடுகள் இதில் பங்கெடுத்திருந்தன. அவங்க அத்தனை பேரும் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, காசாவில் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நடத்தப்படுகிற மனிதாபிமான பேரழிவை எதிர்கொண்டு பார்த்து கொண்டு நாம் அமைதியாக இருக்கவே முடியாது. நம்ம கண்ணுக்கு முன்னுக்கு இத்தனை பேர் கொல்லப்படுறாங்க, அதை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. குறிப்பாக இதுவரைக்கும் 50,000க்கு மேற்பட்டவர்கள் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதை நாம் தாங்க முடியுமா என்று கேட்க, இது அவங்க அறிக்கை. 75,000க்கு மேற்பட்டவங்க கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு கிடைச்ச அறிக்கையை வச்சு தான் சொல்லுவாங்க. அவங்களுடைய கணக்குப்படி 50,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறதா அவங்க சொல்றாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த அறிக்கை வருகிறது. தொடர்ந்து சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேலிய அரசாங்கம் உடனடியாக தன்னுடைய கொள்கைகளை மாற்ற வேண்டும், காசாவில் இருந்து முற்றுகையை நீக்க வேண்டும், மொத்தமாக பாலஸ்தீனத்தை விட்டு அவர்கள் வெளியேற வேண்டும், அவங்களுடைய எல்லைக்குள் அவங்க போயிடணும், காசா அண்ட் வெஸ்ட் பேங்க் பகுதிகளை பாலஸ்தீன மக்கள்கிட்ட கொடுத்துடணும் என்கிறத மிக துல்லியமாக அவர்கள் தெரிவித்திருப்பது மட்டுமல்லாமல் எந்த விதமான உதவிகளையும் காசாவுக்குள் அனுமதிக்காமல் பட்டினிச்சாவில் அந்த மக்கள் செத்து மடிய வேண்டும் என்று இஸ்ரேல் விரும்புகிறது. அது உடனடியாக நடத்தப்பட்டு அவர்களுக்கான உதவிகள் வழங்கப்பட வேண்டும். அதே போன்று வெஸ்ட் பேங்க்ல இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதல்களையும் உடனடியாக நிறுத்தி சமாதான பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் காண வேண்டும் என்று இந்த யூரோப் நாடுகள் எல்லாம் இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. உண்மையிலே இதெல்லாம் ஒரு வித்தியாசமான நடவடிக்கை தான். இதுக்கு முன்னாடி யூரோப் நாடுகள் இந்த அளவுக்கு நின்றதில்லை. ஆனால் அயர்லாந்து, ஐஸ்லாந்து எல்லாம் தனி நாடாகவே பாலஸ்தீனத்தை ஆல்ரெடி அங்கீகரிச்சிருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் தான் புதிய பாப்பரசர் தேர்வானார் நமக்கு தெரியும். அதே போன்று பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் மரணித்த போது அவருடைய இறுதிச் சடங்கு நடைபெற்ற நேரத்தில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அதிலே கலந்து கொள்ளவில்லை. அதுக்கான காரணமும் தற்போது வெளியாகி இருக்கிறது. அங்க போகிற பயணத்தில் ஏதாவது ஒரு நாடு தன்னை அரெஸ்ட் பண்ணிடுவானோ என்கிற பயத்தில் தான் அவர் செல்லவில்லை என்று அவர்களுடைய மேரிவ் செய்தித்தாள் இன்றைக்கு செய்தி வெளியிட்டிருக்கிறது. எனவே எங்க போனாலும் கைதாகிருவோம், எங்க போனாலும் நம்ம நிலைமை இப்படித்தான் இருக்குன்னு ஒரு கேவலம் கெட்ட இழி நிலையில் இஸ்ரேலிய அதிபருடைய நிலை இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே நேரத்தில் காசாவை பற்றி நாம் அமைதியாக இருக்கிற போது உக்ரைன் பற்றிய நம்முடைய நிலைப்பாடுகளை மக்கள் புரிந்து கொள்ளவே மாட்டார்கள் என்கிறார் பிரான்சினுடைய அதிபர் இம்மானுவேல் மெக்ரான் அவர்கள். இம்மானுவேல் மெக்ரான் அவர்களுடைய நடவடிக்கைகளில் எவ்வளவு மாற்றம் வந்திருக்கிறதுங்கிறத கவனிங்க. அல்பேனியாவில் நடந்த ஐரோப்பிய தலைவர்களுடைய கூட்டத்தில் அவர் பேசும்போது என்ன சொன்னார் என்று சொன்னால், காசாவை நாம் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து ஆதரிக்க வேண்டும், அது நம்முடைய கடமை என்று வலியுறுத்தி விட்டு என்ன சொல்றாருன்னா, மனித குலத்தினுடைய பெரும்பான்மையானவர்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உக்ரைனில் யுத்தம் நடக்கும் போது மட்டும் நம்ம அத்தனை பேரும் உக்ரைனுக்காக பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் காசாவில் யுத்தம் நடக்கும் போது அமைதியாக இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்மை பெரும்பான்மையான மனித குலத்தை சேர்ந்தவர்கள் எப்படி பார்ப்பார்கள் என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். அதை தொடர்ந்து என்ன சொல்றாருன்னா, உக்ரைனுக்காக நம்ம குரல் கொடுக்கிறது கூட ஏன் மக்கள்கிட்ட எடுபடாம போச்சுதுன்னு சொன்னா, காசாவில் நடக்கக்கூடிய அநியாயத்தை பார்த்துக்கிட்டு உக்ரைனுக்காக நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னா மக்கள் நம்மை மதிக்க மாட்டார்கள். ரெண்டுக்கும் ஒரே நிலைப்பாடு எடுக்கணும். அங்கேயும் அப்பாவிகள் கொல்லப்படுகிறார்கள், இங்கேயும் அப்பாவிகள் கொல்லப்படுகிறார்கள் என்கிற நிலையத்தான் நம்ம எடுத்திருக்கணுமே தவிர நாம உக்ரைன்ல அப்பாவிகள் கொல்லப்படுறதா நினைக்கிறோம், காசாவில் வாய் திறக்காமல்
நாங்கள் இருந்திருக்கிறோம். எனவே இரண்டுக்கும் நாம் சரியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். எனவே இந்த படுகொலைகள் நிறுத்தப்பட வேண்டும். அதற்காக ஐரோப்பா இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நிற்க வேண்டும் என்று மக்ரானுடைய நடவடிக்கையை பார்த்து அவர் நிறைய நாடுகளுடைய ஆதரவை திரட்டுறாரு. தன்னுடைய நாடு மட்டுமல்லாமல் இன்னும் இருக்கக்கூடிய நாடுகளும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க வைப்பதற்கான முயற்சிகள் அவர் ஈடுபடுறாருங்கிறது வெளிப்படையாக தெரிகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். வல்ல ரஹ்மான் வெற்றியை கொடுக்காமல் இருக்க மாட்டான். அரபு நாடுகள் கைவிட்டாலும் மற்ற ஆட்களை கொண்டாவது அல்லாஹு தஆலா இதற்குரிய வெற்றியை கொடுப்பான் என்பதை நம்ம ஆழமாக நம்புவோம். நம்முடைய பிரார்த்தனைகள் வீண் போகாது. தொடர்ந்தும் அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோம் என்கிற கோரிக்கைகளோடு சேனல் 20 இஸ்ரேலுடைய தொலைக்காட்சி இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்திகளை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அடுத்தடுத்த சமாதான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்காக வேண்டி உடனடியாக சில தாக்குதல்களை இஸ்ரேல் நிறுத்தக்கூடும் என்கிற ஒரு செய்தியை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். அதாவது இஸ்ரேலுடைய ராணுவம் காசா பகுதிகளில் இருக்கக்கூடிய கிதியோன் கவச வாகன படைப்பிரிவை ரிப்பீட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி சேனல் 20 இன்றைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. தோஹாவில் பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சாச்சு. எனவே அந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு நல்ல விதமாக முடிவதற்கான ஒரு அறிகுறியாகத்தான் அவங்க கவச வாகன அந்த படைப்பிரிவை ரிட்டன் காசாவை விட்டு வெளியேற்றுறதுக்குரிய முயற்சிகள் எடுத்திருக்கிறாங்க என்று தெரியுது. இது கூட ஒரு நல்ல சமிக்ஞையாக மாறியிருப்பதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய சேனல்கள் இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியை டொனால்ட் ட்ரம்பினுடைய மத்திய கிழக்கு பயணத்தை ஒட்டி ஒளிபரப்பி கொண்டிருக்கிறார்கள். ஒரு செய்தினா ரெண்டு செய்தி ஒளிபரப்பப்படுகிறது. அதில் அந்த ரெண்டாவது செய்தியை பொறுத்தவரையில் அதை நம்ம தூக்கி பிடிச்சு பேசுறதுக்கு அது அவங்க அப்படித்தான் கடந்துகிட்டு போகிற ஒரு செய்தியாக தான் இருக்கு. அந்த கத்தார் 400 மில்லியனுடைய ஒரு விமானத்தை கொடுத்திருக்கிறாங்க. இந்த விமானத்தை அமெரிக்க அதிபருடைய விமானமாக உத்தியோகபூர்வ பயணத்துக்குரிய விமானமாக வைத்துக் கொள்வதற்கான ஒரு விமானமாகத்தான் அதை கொடுத்திருக்கிறார்கள். அதை அப்படி பயன்படுத்த முடியுமா முடியாதா என்கிற ஆர்கியூமெண்ட் பெரிய அளவில் அமெரிக்காவில் போய் கொண்டிருக்கேன்னா நிறைய சேஃப்டி பிரச்சனை இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனால் இவங்க கொடுத்திருக்கக்கூடிய விமானம் இப்போ அமெரிக்க அதிபர் யூஸ் பண்ற விமானத்தை விட பல மடங்கு உயர்த்தியான ஒரு விமானம். அந்த விமானத்தினுடைய தன்மைகள் செயல்பாடுகள் வேணும்னா தனியாக நம்ம பேச வேண்டிய ஒன்று. அப்படிப்பட்ட 400 மில்லியன் கொஞ்சம் நஞ்சமான்னு பார்த்துக்கிறங்க. அவ்வளவு பெரிய ஒரு விமானத்தை அவங்க டொனால்ட் ட்ரம்புக்கு கொடுத்திருக்காங்க. இது ஒரு செய்தியாக பேசப்படுகிற அதே நேரம் இன்றைக்கு டாக் ஆஃப் த டே ஆக அமெரிக்க ஊடகங்களில் பேசப்படக்கூடிய ஒரு செய்தியை அல் ஜசீரா கவலையோடு சுட்டிக்காட்டி இருக்கிறது. அது என்ன செய்தி என்று சொன்னா, 1 மில்லியன் மக்களை காசாவில் இருந்து லிபியாவுக்கு மாற்றுகிற ஒரு திட்டத்தை அமெரிக்க அதிபர் கொண்டிருக்கிறார் என்பதுதான் அந்த திட்டமாக இருக்கிறது. என்னன்னா, ஏற்கனவே நமக்கு தெரியும் ஜோர்தானுக்கு கொஞ்சம் பேரையும் அதே போன்று ஈஜிப்டுக்கு கொஞ்சம் பேரையும் நாங்கள் தர்றோம், உங்களுடைய கடன்களை எல்லாம் நாங்கள் நீக்கிறோம், உங்களுக்கு நிறைய உதவிகளை பண்றோம் அமெரிக்க அதிபர் பேசியிருந்தாரு. அதுக்கு அந்த ரெண்டு நாடுமே ஒத்துக்கொள்ளல, அரபு நாடுகளும் ஒப்புக்கொள்ளல, பெரியதொரு எதிர்ப்பு கிளம்பினத்தோடு சைலண்ட் பண்ணி இருந்தாரு. ஆனா திரும்ப மீண்டும் என்ன பண்ணிருக்கிறார் கேட்டா, இந்த லிபியாவுடைய செய்தியை மேல தூக்கி இருக்கிறாங்க. எப்படியாவது காசாவை நேற்றைய தினம் அவர் யுஏஇல இருந்து கடைசியாக வெளியாகும் போது என்ன சொன்னார்னா, காசாவை ஒரு சுதந்திர வலயமாக மாற்றுவேன்ங்கிறார். அந்த சுதந்திர வலயம் என்னன்னா, அவர் சொல்ற டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றுறது, அங்க இருக்கக்கூடிய மக்களை வெளிநாட்டுக்கு அனுப்புறது. ஒரு 1 மில்லியன் 10 லட்சம் மக்களை காசாவிலிருந்து லிபியாவுக்கு அனுப்புவதற்கு முயற்சி மேற்கொள்வதாகவும் என்பிசி அமெரிக்காவுடைய என்பிசி தொலைக்காட்சி ஒரு ஹைலைட்டட் நியூஸாக வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் கூடுதலாக என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த வெளியேற்றத்திற்கு பதிலாக கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக வாஷிங்டன் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அமெரிக்காவினுடைய ஒரு கட்டுப்பாடு லிபியா மேல விதிக்கப்பட்டிருக்கு. இந்த கதாஃபி கொல்லப்பட்டாரா இல்லையா, கதாஃபியினுடைய ஆட்சியெல்லாம் கவிழ்க்கப்பட்டு உள்நாட்டு போரெல்லாம் உண்டாயிடுச்சு. அந்த நேரத்தில் லிபியாவினுடைய பல பில்லியன் கணக்கான சொத்துக்களை அமெரிக்கா முடக்கி வச்சிருக்கிறாங்க. அதை அவர் டிமாண்ட் பண்றாரு. என்ன பண்றாருன்னா, உங்க சொத்துக்களை எல்லாம் நாங்கள் ரிலீஸ் பண்றோம், உங்களுக்கு எல்லாத்தையுமே நாங்கள் தந்துடுறோம், ஆனால் நீங்கள் காசாவிலிருந்து ஒரு 10 லட்சம் பேரை உங்கள் நாட்டுக்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்னு டிமாண்ட் பண்ணுறதாகவும் அதுக்கு லிபியா என்ன பதில் சொல்லியிருக்கிறது என்கிற செய்திகள் இதுவரைக்கும் வெளியாகவில்லை. ஆனால் இப்படியான ஒரு செயல்பாட்டை அவர்கள் முன்னெடுக்க போகிறார்கள் என்பது மிக தெளிவாக தெரிகிறது. இப்படியான ஒரு செயல்பாட்டை அவர்கள் முன்னெடுப்பதற்கு கண்டிப்பாக எத்தனை நாடுகள் எதிர்க்க போகிறார்கள் என்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. ஐரோப்பிய நாடுகள் இதற்கு ஒத்துக்கொள்வார்களா என்கிற கேள்வியும் இருக்கிறது. குறிப்பாக பாலஸ்தீன மக்கள் இதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும். அவங்க ஒப்புக்கொள்வதா இருந்தால் பக்கத்தில் இருக்க ஜோர்தானுக்கு
ஈரானுக்கும் ஈஜிப்டுக்குமே போகிறோம்னு சொல்லிருப்பாங்க இந்த நேரத்தில் கூட. ஆனால் அதற்கே ஒப்புக்கொள்ளாதவர்கள் எங்கேயோ இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய லிபியாவுக்கு போகிறதுக்கு விரும்புவாங்க என்கிறது வெள்ளிடை மலையாக எட்டா கனியாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. என்ன நடக்கிறது என்பதை கண்ணுக்கு முன்னாடி நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். காசா மக்களுக்கு நிம்மதி கொடுக்கிறோம்ங்கிற பேரில் அவங்களை ஏதாவது ஒரு நாட்டுக்கு அனுப்பி இஸ்ரேல் மக்களை பாதுகாத்திரணும் என்பதில் மிக கவனமாக இவர்கள் அத்தனை பேரும் இருக்கிறார்கள் என்கிற நிலையில தான் இத்து போன அரபு நாடெல்லாம் சேர்ந்து அவ்வளவு பில்லியன் டாலர்களை ட்ரில்லியன் கணக்கில் அள்ளி கொடுத்திருக்கிறான் என்பதுதான் மிகப்பெரிய கவலைக்குரிய ஒரு நிலையாகவும் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அன்றுக்கினிய சகோதர சகோதரிகளை நமக்கெல்லாம் தெரியும் புனிதமிக்க ஹஜ் பெருநாளை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். ஹஜ்ஜுடைய காலகட்டமாக இருக்கிறது. பக்ரீத் நம்மை நெருங்குகிறது. எனவே இறைவனுடைய கட்டளை பிரகாரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளை பிரகாரம் இந்த காலகட்டத்தில் நம்ம புனிதமிக்க ஹஜ் பெருநாளில் ஏழைகளுக்கான குர்பானி பலிப்பிராணிகளை கொடுக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. இந்த சுன்னத்தான காரியத்தில் பங்கெடுக்க விரும்பக்கூடிய சகோதரர்கள் வளமை போன்று இம்முறையும் நம்ம குர்பானி ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். ஒரு மாட்டிலே 7 பேர் பங்கு சேர முடியும் என்கிற நபிமொழிக்கு இணங்க ஒரு பங்கினுடைய விலை 39,000 இலங்கை ரூபாய்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பணிக்காக உதவக்கூடிய சகோதரர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய அக்கவுண்ட் நம்பருக்கு உங்களுடைய குர்பானி தொகையை வைப்பிலிட்டு விட்டு அதனுடைய ரிசிப்டை நமக்கு அனுப்பிச்சு தாங்க. அதே நேரத்தில் அந்த அக்கவுண்ட்டுக்கு பதிவிட முடியாதவர்கள் முன்னால் தெரிகிற வாட்ஸ்அப் மற்றும் நம்முடைய தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்கிற போது அதற்குரிய மாற்று வழிகளையும் நம்ம உங்களுக்கு காட்டுவதற்கு தயாராக இருக்கிறோம். இம்முறை பெரும்பாலும் நம்முடைய குர்பானி பலிப்பிராணிகள் அவுட் ஆஃப் கொலம்புக்கு வெளியில் கொடுப்பதற்குரிய ஏற்பாடுகளை தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நிறைய தேவையுடைய மக்கள் நம்மளை தேடி வரக்கூடிய நேரத்தில் அவங்கள தேடி சென்று நாம் உதவ வேண்டிய கடமை இருக்கிறது. அதுக்குன்னு கொழும்புல ஏழைகள் இல்லைன்னு நான் சொல்ல வரல. கொழும்புல நிறைய சகோதரர்கள் அந்த மாதிரி காரியங்களை ஈடுபடுவாங்க. நம்ம இம்முறை வெளியில் இருக்கக்கூடிய ஊர்களுக்கும் இதை கொண்டு போய் சேர்ப்போம் என்கிற ஒரு முயற்சியாகத்தான் இதை முன்னெடுத்திருக்கிறோம். எனவே இதற்காக உதவக்கூடிய சகோதரர்கள் உங்களுடைய குர்பானி பங்குக்குரிய நிதிகளை அவசரமாக நேர காலத்தோடு அனுப்பி தருகிற போது அதற்குரிய மாடுகளை நம்ம வாங்கிறதுக்குரிய வாய்ப்பாக அது மாறிவிடும் என்பதையும் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இதற்காக தொடர்பு கொள்ள விரும்புகிற சகோதரர்கள் மேற்கண்ட வழிமுறைகளை கடைபிடித்து உங்கள் உதவிகளை வாரி வழங்குங்கள் சகோதரர்கள். அடுத்ததாக இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் 5 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கிறாங்க. சுஜாஇயா பகுதிகளில் நடைபெற்ற தாக்குதல்கள் ஒரு வீட்டுக்குள்ளே இருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதல்களில் தான் இந்த 5 பேரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் சற்று நேரத்துக்கு முன்பதாக இஸ்ரேலுடைய வாலா நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் வடக்கு காசா நார்த் காசா பகுதிகளில் ஒரு இறுக்கமான கடினமான பாதுகாப்பு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது என்று சொல்கிறார்கள். இஸ்ரேலுடைய ஹெலிகாப்டர்கள் வந்து இறங்கக்கூடிய செய்திகளையும் அல் ஜசீரா கோடிட்டு காட்டுகிறது. அப்ப என்ன அர்த்தம்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க என்ற அர்த்தம். அதனால தான் இறுக்கமான பாதுகாப்பு நிலை உருவாகி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். பைத்துலாகியா பகுதிகளில் ஒரு கடுமையான சம்பவம் நடந்திருப்பதாகவும் அதிலே பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றும் துப்பாக்கி சூடு பரஸ்பரம் நடைபெறுகிறது என்கிற செய்திகளும் தான் வாலா நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டு இருக்கிறது. எனவே இந்த தாக்குதலும் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு பயங்கரமான தாக்குதலாக இருக்க போகிறது என்கிற நிலையில தான் இந்த அரபு லீகினுடைய மாநாடு பகதாதில் நடைபெற்றிருக்கிறது. அந்த மாநாட்டுக்கு பல அரபு நாடுகளுடைய தலைவர்களும் பங்கெடுத்திருக்கக்கூடிய நேரத்தில் குறிப்பாக இந்த மாநாட்டினுடைய நிகழ்வுகளுக்கு PLO பாலஸ்தீன ஆட்சியாளர் என்று தன்னை சொல்லிக் கொள்ளக்கூடிய வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய ஃபத்தாஹ் அமைப்பினுடைய தலைவர் மஹமூத் அப்பாஸும் கலந்து கொண்டிருக்கிறார். இங்க நீங்க பார்க்கலாம் மஹமூத் அப்பாஸ் இருக்கக்கூடிய காட்சி. இந்த இடத்துல கத்தாருடைய அதிபருக்கு பக்கத்தில் மஹமூத் அப்பாஸ் இருக்கிறாரு. இப்ப சப்ஜெக்ட் அதல்ல, அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா இன்னைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதில் அதுக்கு என்ன சொல்கிறதுன்னா, இந்த வயசான காலத்தில் கூட ஷைத்தான் அந்த ஆளை போட்டு படுத்துகிற பாடு, ஷைத்தானியத்து பேச்சுக்களையே அந்த ஆள் பேசிக்கிட்டு இருக்கிறான். அதாவது நமக்கு வயது போயிடுச்சே, நம்ம மௌத்தாயிருவோமே, அல்லாஹ் நம்மகிட்ட கேள்வி கேட்பானே, அங்கே நம்ம சிக்கிக்கிடுவோமே, இவ்வளோ அநியாயத்துக்கு துணை போயிருக்கிறோமே, ஏற்கனவே யாசர் அரபாத்துடைய மரணத்துக்கு பிறகு இந்த PLOவை தலைவராக ஆனதில் இருந்து இந்த பாலஸ்தீன் இவ்வளவு வேர்ஸ்டாக இவ்வளவு நாசப்படுத்தப்பட்டதற்கு முழு முதல் காரணமே இந்த ஒரு ஆள் தான். இந்த ஒரு ஆள் வந்து எப்படின்னு கேட்டால் இஸ்ரேல் பக்கம் இஸ்ரேல் ஷூவை கொடுத்தாலும் நக்கிக்கிட்டு இருப்பாப்புல, எவன் கொடுத்தாலும் நக்கி பணம் தான், பணத்துக்காக வேண்டி எதையும் செய்யக்கூடிய ஒரு மனிதன் என்பதை நம்ம வெளிப்படையாக பார்க்க முடிகிறது. இந்த செய்திகளை கேட்கும்போது வெறுப்பாக இருக்குது. ஏன் இந்த வயதான 92 வயசுங்க, 92 வயசுலையும் ஏன் இப்படி திமிரு பிடிச்சு போய் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த வயது முதிர்வு ஏற்பட ஆசை அதிகரிக்கும் என்று சொன்னார்கள். அந்த மாதிரி அந்த ஆசை நான் இன்னும்
இன்னும் அதிகாரத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கணும், நான் தான் நிற்கணுங்கிற மாதிரி 92 வயதிலும் இப்படி இருக்கக்கூடியவர் என்ன இன்றைக்கு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்னு கேட்டால், பாலஸ்தீன விடுதலை அமைப்பு கட்டுப்பாட்டை விட வேண்டும், காசாவை நீங்க கட்டுப்படுத்தக்கூட. அவன் எலெக்ஷன் கேட்டு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறான். எலெக்ஷன் கேட்டு அங்கே பிரைம் மினிஸ்டராக இஸ்மாயில் ஹனியா நியமிக்கப்பட்டாரு. அதே போன்று வெஸ்ட் பேங்க்லையும் எலெக்ஷன் வச்சதுல அவங்க தான் வென்னாங்க. இவன் வந்து ஆட்சியை கொடுக்க மாட்டேன்னு பிடிச்சிக்கிட்டு தான் இஸ்ரேலுடைய அனுமதியோட, இஸ்ரேல் கொடுத்த சப்போர்ட்டோட பிடிச்சிக்கிட்டு நிற்கிற ஒரு ஆள். இல்லாட்டி பாலஸ்தீனத்தினுடைய முழு கட்டுப்பாடுமே வெஸ்ட் பேங்க்லையும் காசாவுலையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தான் இருக்க வேண்டும். அவங்க தான் ஜனநாயக ரீதியாக எலெக்ஷன் கேட்டு ஜெயிச்சவங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த ஆள் என்ன சொல்றான்னு கேட்டா, காசாவுடைய கட்டுப்பாட்டை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு கைவிடணும். அனைத்து பிரிவுகளும் காசாவுல கிட்டத்தட்ட 14 பிரிவுகள் இருக்கிறார்கள், இயக்கங்கள் இருக்கிறார்கள். இந்த 14 இயக்கங்களும் ஆயுதங்களை கொண்டு வந்து PLO கொடுத்து சரணடையணும். யார்கிட்ட? ஒண்ணுக்கும் உதவாத இந்த குரூப், இந்த மஹமூத் அப்பாஸ்ங்கிறவன் இருக்கிறானா இல்லையா, இந்த குரூப் ஒண்ணுக்கும் உதவாம முழுக்க என்னன்னா ஒரே ஒரு வித்தியாசம், இந்த ஆளு வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய இஸ்ரேல்காரன் வேலையை செய்யறாரு, அந்த இஸ்ரேல்காரன் இஸ்ரேல்ல உட்கார்ந்துட்டு அவன் வேலையை செய்யறான். அவ்வளவுதான் வித்தியாசம், வேற எந்த வித்தியாசமும் இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஆட்சியை கொடுத்துடணுமா, ஆயுதங்களை எல்லாம் அந்த எல்லா 14 அமைப்புகளும் கொண்டாந்து இவங்க கிட்ட கொடுத்துடணுமா, இவங்க நடக்கிறதெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம். இவ்வளவு காலம் கிழிச்ச கிளி தெரியாதா? வெறுப்பு. நம்ம துவா கேட்கும் போது இஸ்ரேலுக்கு அவன் செய்யற அநியாயத்துக்கு எதிராக மட்டுமில்லை துவா கேட்கணும், இந்த ஷைத்தான்களுக்கு எதிராகவும் துவா கேட்கணும். இவங்களால அந்த நாடு இவ்வளவு நாசமாய் போயிருக்கிறது. அவங்க உயிரை பணைய வைத்து போராடி கொண்டிருக்கிறார்கள். எத்தனை தலைவர்களை, தளபதிகளை இழந்து கொண்டிருக்கிறார்கள். இழக்கும் போது சொகுசு வாழ்க்கையில் ஒட்டி போயிருக்கக்கூடிய அரபு நாடுகளும் இந்த இஸ்ரேலும் கொடுக்கக்கூடிய அற்ப காசுக்கு நாக்க நீட்டிக்கிட்டு தெரியக்கூடிய இவன் வந்து இந்த அறிக்கையை சொல்றாங்கிறது தாங்க முடியாம இருக்கு. இப்படியான செய்திகள் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தாக்குதல்களை இஸ்ரேல் மீது நடத்தி கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இஸ்ரேலும் விடாத தாக்குதல்களை காசா மீது நடத்தி கொண்டிருக்கிறது. தற்போது பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது தோஹா, கத்தாரிலே. ஒரு சீஸ்ஃபயர், சமாதான உடன்படிக்கை எட்டப்பட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய ஆசை, பிரார்த்தனையாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. அல்லாஹுதான் அந்த மக்களுக்கு விடிவை கொடுக்க வேண்டும், விமோசனத்தை கொடுக்க வேண்டும். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் அநியாயங்களுக்கு எதிராக குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் என்கிற உயரிய கோரிக்கையை முன்வைத்து முடித்துக் கொள்கிறேன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.